வணக்கம் குழந்தைகளே. போன தமிழ் வகுப்புல நம்ம பாடம் 9 மாட்டு வண்டி இல்லை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோட பின்பக்க பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். பக்கம் எண் 55ல் இருக்கிறத பார்க்கலாம். வாங்க பேசலாம். மாட்டு வண்டியில் அல்லது வேறு ஏதேனும் வாகனத்தில் வெளியூர் சென்றிருக்கிறாயா? அப்படி நீ சென்று வந்த அனுபவம் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக. நம்ம மாட்டு வண்டி தான் இங்கே எல்லாத்துக்கும் இருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் மாட்டு வண்டி கிடையாது. நம்ம 2 வீலரில் ரொம்ப தூரம் போயிருப்போம், இல்லைன்னா நிறைய பக்கம் சுற்றி பார்த்துட்டு 2 வீலரில் போயிருக்கலாம், இல்லை 4 வீலரில் போயிருக்கலாம், இல்லை பஸ்ஸில் போகும்போது நிறைய இடங்களை பார்த்துட்டே போயிருக்கலாம். அப்படி போயிட்டு வந்த அனுபவம் ஏதாவது நல்லதாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? வினாயன் 1 பாருங்க. தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தண்ணீர், த இன் நீர், தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ தன்மை கூட்டல் நீர். தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். வினாயன் 2 மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல். மேலேன்னு என்னது? அப். அப்போட ஆப்போசிட் என்னது? டவுன். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல். மேலேனா அதோட எதிர்ச்சொல் என்னன்னா கீழே, ஓகேவா? ஆப்ஷன் இ கீழே. அடுத்தது வினாயன் 3 பாருங்க. வயல் கூட்டல் வெளிகள், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வயல் கூட்டல் வெளிகள், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் அ வயல்வெளிகள். வ ய இல் வெ லி ஹ க இல், வயல்வெளிகள். வினாயன் 3க்குரிய விடை ஆப்ஷன் அ வயல்வெளிகள். அடுத்தது வினாயன் 4 பாருங்க. இதுதான் வினாயன் 4. கதை கூட்டல் என்ன, இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கதை கூட்டல் என்ன, இந்த சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கிற ஒரு சொல் என்னன்னா ஆப்ஷன் இ கதை என்ன. வினாயன் 5 வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல். வெயில்னா என்ன? சூடா இருக்கும். நம்ம வெயில் அடிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது வெயில் அடிச்சிச்சுன்னா சூடாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நிழல்ல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னதுன்னா நிழல். ஆப்ஷன் ஆ நிழல், ஓகேவா? அடுத்த பக்கம் போலாமா? அடுத்தது இணைக்கலாமா, அதாவது பொறுத்துக. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அ இச்சா நீ, அச்சாணி. ரெண்டாவது ப சு மை, பசுமை. மூன்றாவது வை இக் கோ இல், வைக்கோல். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல ப இச் சை நி ர இம், பச்சை நிறம். இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? நெ இர் ப இ ரி இன், நெற்பயிரின். உ ல இர் இந்த, உலர்ந்த. தா இல் தாள், நெற்பயிரின் உலர்ந்த தாள். மூன்றாவது வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. வ இன் டி இட் ச இக் க ரம், ர இம், வண்டி சக்கரம். உ ரு இன் டு, உருண்டு. செ இல் ல, செல்ல. உ த வு இம், உதவும். ஆ நீ ஆணி, வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. அச்சாணினா மாட்டு வண்டியில் பெரிய சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு நடுவில் பிளாக் கலரில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டுகளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒன்று மாட்டி விட்டுருப்பாங்க. அதுதான் என்னென்னா
அச்சாணி. அது எதுக்காக மாட்டியிருப்பாங்கன்னா அந்த வண்டி சக்கரம் வந்து வண்டியிலேருந்து கழண்டு விழாமல் இருக்கிறதுக்காக அந்த அச்சாணி மாட்டியிருப்பாங்க. அப்போது அச்சாணிங்கிறது என்னென்னா வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. ஓகேவா? அடுத்தது பசுமை. பசுமைன்னா என்னது? பச்சை நிறம். ஓகேவா? அடுத்தது வைக்கோல். வைக்கோல் அப்படின்னா நெற்பயிரின் உலர்ந்த தாள். நெல் இருக்கு இல்லையா, நெல் செடி இருக்கு இல்லையா, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? நெற்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெல்லை வந்து அடித்து நெல்லை எடுத்தது போக மீதி இருக்கிற அந்த தாளை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நெற்பயிரின் உலர்ந்த தாள். அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா மாட்டுக்கெல்லாம் கொடுப்போம், தீனியாக கொடுப்போம். அதனால வைக்கோல், அதை வைக்கோல்னு சொல்லுவோம். வைக்கோல் அப்படிங்கிறது நெற்பயிரின் உலர்ந்த தாள். அடுத்தது போலாமா? இப்போ சொல் கோபுரம் அமைப்போம். ஓகேவா? இதில் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை யூஸ் பண்ணி நம்ம இந்த என்ன பண்ணணும்? கட்டங்களை நிரப்பி சொற்களை உருவாக்கணும். இப்போ பாருங்க, இதில் முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனை கரம் என்றும் கூறலாம். இந்த முதல் பெட்டியில் என்ன வரும்னா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்தால் அமைந்த ஒரு சொல்ல எழுத போகிறோம். அதை வந்து கரம் அப்படின்னு சொல்லலாம். கரம்னா கை. கையை என்னன்னு சொல்லுவோம்? கரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதல் பெட்டிக்குரிய வார்த்தை என்னன்னா கை. இரண்டாவது பசு கொடுக்கும் பானம். பசு கொடுக்கும் பானம். பசு நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? பசு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும். அதனால இரண்டாவது கட்டங்களில் என்ன பண்ணுறோம்னா பால் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த கைங்கிற வார்த்தையை நம்ம இந்த பெட்டிக்குள்ளேயே எழுதிடணும். ஓகேவா? மூன்றாவது ஆறுகள் சென்று சேரும் இடம். 3 எழுத்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு எழுத்து சொல், இரண்டாவது 2 எழுத்து சொல், 3 எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறுகள் சென்று சேரும் இடம். ஆறுகளில் எங்கே போய் கடைசியில் கலக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடலில் தான் கலக்கும். கடல்ங்கிறது 3 எழுத்து சொல் தானே. அப்போ இதற்குரிய விடை கரெக்டு தானே? சரிதானே? அப்போது வினாயின் 3க்குரிய விடை கடல். நான்காவது பாருங்க, வண்டியில் சக்கரம் கழன்று விழாமல் பாதுகாப்பது. 4 எழுத்து சொற்கள். 4 எழுத்து சொல். வண்டியில் சக்கரம் கழன்று விழாமல் பாதுகாப்பது என்னது? என்னன்னு பார்த்தோம்னா அச்சாணி. இதுக்கு மேலே தானே பார்த்தோம். அப்போ நீ அச்சாணி. ஓகேவா? ஐந்தாவது பாலைவன கப்பல். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகேலாம் பார்த்து படிச்சிருப்பீங்க. பாலைவன கப்பல் அப்படின்னா பாலைவனங்கிற பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக மணல் மட்டும்தான் இருக்கும். அங்கே மணல் மட்டும் அதிகமாக இருக்கும். டிவிலெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டகம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். அதனால பாலைவன கப்பல் அப்படின்னு ஒட்டகத்தை சொல்லுவோம். அப்போது வினாயின் 5க்குரிய விடை 5 எழுத்து சொல் என்னது? ஒட்டகம். சொல்லி பாருங்க. ஓ இட்டா கா இம் ஒட்டகம். ஓ இட்டா கா இம் ஒட்டகம். அப்போ முதல் எண்ணுக்குரிய விடை கை, இரண்டாவது பால், மூன்றாவது கடல், நான்காவது அச்சாணி, ஐந்தாவது ஒட்டகம். அடுத்த பகுதிக்கு போலாமா? வினா எண் 6 பாருங்க. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அது என்ன? இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், மின்னல் மின்ற மாதிரி வெளிச்சம் வரும், ஆனால் என்ன பண்ணாது? மழை பெய்யாது. அந்த மாதிரி விடை ஏதாவது இந்த மரத்தில் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றொன்னா பார்த்துட்டே வரணும். நம்ம வந்து குடை எழுதியாச்சு, வாழைப்பூ எழுதியாச்சு, கோலம் எழுதியாச்சு, கண் எழுதியாச்சு, புத்தகம் எழுதியாச்சு. இப்போ என்னென்ன இருக்கு? சரவெடி, நெற்கதிர், நெற்பயிர், அடுத்தது சூரியன் இருக்கு. இப்போ இது எல்லாம் எழுதியாச்சு. மீதி இதுதான் இருக்கு. இதுல எது சத்தம் கேட்கும்? சரவெடி தான் சத்தம் கேட்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்? சரவெடியை
நம்ம எழுதிக்கலாம். சாரவெட்டி தான் என்ன பண்ணும், சத்தம் கேட்கும், வெளிச்சம் வரும். அப்போ வினா எண் 6க்குரிய விடை என்னது? சரவெடி. வினா எண் 7 பாருங்க. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அது என்ன? அடிப்பகுதி காட்டுக்கு, நடுப்பகுதி மாட்டுக்கு, நுனிப்பகுதி வீட்டுக்கு. அப்படின்னா நெற்பயிர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க. இதை இப்போ வந்து நம்மளுக்கு இந்த நெற்பயிரும் சூரியனும் தான் இருக்குது. இந்த 2 விடையில் எது வரும்? நெற்பயிர். ஏன்னா நெற்பயிரில் வந்து என்ன பண்ணுவோம்னா அடிப்பகுதியை வந்து காட்டிலேயே விட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம்னா நெற்கதிரை நம்ம நெற்பயிரை அறுப்போம். அப்படி இருக்கிறப்ப அதோட நடுப்பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மாட்டுக்கு கொடுப்போம், வைக்கோலாக கொடுப்போம். அதோட நுனிப்பகுதி தான் என்ன, நெற்கதிர். அதில் தான் நெல்லெல்லாம் இருக்கும். அதை அடித்து நெல்லெல்லாம் தனியாக எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவோம்னா வேக வச்சு அரைச்சி அதில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அரிசி கிடைக்கும். இந்த அரிசி என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். அதனால நுனிப்பகுதி என்னன்னா வீட்டுக்கு. அப்போ அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அப்போ வினா எண் 7க்குரிய விடை நெற்பயிர். வினா எண் 7க்குரிய விடை என்னது? நெற்பயிர். வினா எண் 8 பாருங்க. ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல. அது என்ன? எல்லா விடைகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா சூரியன் மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஒளி தருமா? இது லைட்டா வெளிச்சம் கொடுக்குது, அதுதான் ஒளிங்கிறது. இது லைட்டா கிடையாது. வெப்பம் தரும் ஆனால் நெருப்பல்ல. இது வந்து ஹீட்டாக இருக்கும். பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன பண்ணுன்னா வெப்பம் தரும். ஆனால் நெருப்பாது கிடையாது. பளபளக்கும். நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்கவே முடியாது, அப்படி ரொம்ப பிரைட்டாக பளபளக்கும். ஆனால் அது தங்கமா கிடையாது. அப்போ அது என்னது? சூரியன். ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பும் அல்ல, பளபளக்கும் தங்கமும் அல்ல. அது என்னன்னா சூரியன். சூரியன். அடுத்த பகுதிக்கு போலாமா குழந்தைகளா? மொழியோடு விளையாடு. பாருங்க. புதிர்களையும் விடைகளையும் எழுதிய அட்டைகளை வகுப்பறையின் நடுவில் வைக்க வேண்டும். அதாவது ஒரு கார்டில் புதிர்கள்னா என்னது? விடுகதைகள். அப்படி விடுகதைகள் கொஷின்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து புதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விடுகதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு கார்டில் ரைட் பண்ணிக்கணும், ஒரு அட்டையில் எழுதிக்கணும். அதற்குரிய விடையை இன்னொரு அட்டையில் எழுதிக்கணும். அதே மாதிரி நிறைய புதிர்களையும் அதற்குரிய விடைகளை இன்னொரு அட்டையிலையும் எழுதி நிறைய வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு புதிர்களையும் விடைகளையும் எழுதிய அட்டைகளை வகுப்பறையில் நடுவில் வைக்க வேண்டும். மாணவர்களை அழைத்து ஒவ்வொரு மாணவனையும் ஒரு அட்டையை எடுக்க சொல்ல வேண்டும். புதிர் அட்டையை வைத்திருக்கும் மாணவனோடு அப்புதிருக்கான விடையை வைத்திருக்கும் மாணவன் இணைந்து நிற்க வேண்டும். இப்போ ஒரு விடுகதை ஒரு கார்டில் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த கார்டை வந்து எடுத்துக்க சொல்லணும். எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கிற கார்டில் இருக்கிற புதிருக்கான விடை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கும். விடை இருக்கும் இல்லையா? அப்போ யார்கிட்ட இருக்கிற புதிருக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஆன்சர் இருக்கும், அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து நின்றுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க. புதிர் அட்டையை வைத்திருக்கும் மாணவனோடு அப்புதிருக்கான விடையை வைத்திருக்கும் மாணவன் இணைந்து நிற்க வேண்டும். அடுத்தது இருவரும் அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இருவரும் இச்செயலை செய்து முடிக்கும் கால அளவை குறித்து கொள்ள வேண்டும். அதாவது அப்படி அந்த 2 பேர் ஜாயின் பண்ணி நிற்கும் பொழுது அவங்கள வந்து புதிரை கேட்டுட்டு அதற்குரிய விடையையும் சொல்லணும். அப்படி அவங்க 2 பேரும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ டைம்குள்ளே சொல்லி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இவ்விளையாட்டை
இவ்விளையாட்டை விளையாடுவர். அதாவது அடுத்த இருவர் இவ்விளையாட்டை விளையாடுவர். இப்படி அந்த 2 பேரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க டைமை நோட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த 2 பேர் ஒரு கொஷின் அதுக்குரிய ஆன்சர் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு விளையாட சொல்லணும். அப்படி விளையாட சொல்லும்போது எவர் இருவர் குறைவான கால அளவில் இணைந்து சேர்ந்தனரோ அவர்களை வெற்றி பெற்றவர் ஆவர். அந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்லி இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு போது லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, யார் எந்த 2 ஸ்டூடெண்ட் வந்து கம்மியான டைமில் கொஸ்டினை கேட்டு ஆன்சர் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னலாம் நம்ம கிளாஸில் செஞ்சு பார்க்கலாம். செயல் திட்டம். வீட்டில் உள்ள தாத்தா பாட்டியிடம் 3 புதிர்களை கேட்டறிந்து குறிப்பேட்டில் எழுதி வருக. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட 3 புதிர்களை கேட்டறிந்து, அதாவது 3 கொஷின்ஸ் 3 விடுகதைகளை கேட்டுட்டு அதற்குரிய விடைகளையும் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் எழுத்தாலே எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணி நம்ம தமிழ் பாடத்தில் பாடம் 1லிருந்து 9 வரைக்கும் புது வார்த்தைகள் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த புது வார்த்தைகளோட அர்த்தங்களை தான் நம்ம இங்கே அகர முதலில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்க அறிஞர். அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர். அறிஞர்னா யார் சொல்லுவோம்னா, அறிவில் சிறந்து விளங்குறவங்கள தான் அறிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது ஆன்றோர். ஆன்றோர்னா யாருன்னா பெரியோர். பெரியோர்னா யார்? பெரியவங்களையெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா, அறிவில் சிறந்தவங்க, ரொம்ப கல்வி பயின்றவங்க, அவங்கள என்னன்னு சொல்லுவோன்னா ஆன்றோர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பெரியோர் அப்படின்னும் சொல்லுவோம். மூன்றாவது பாருங்க இரவாது. இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. நீ அதை கொடுப்பா, நீ இதை கொடுப்பான்னு சும்மா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. ஈதல். நாலாவது ஈதல். ஈதல் அப்படின்னா கொடுத்தல். எதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது கொடுக்கணும். ரோட்டில் போகிறப்ப வயசானவங்க ஏதாவது முடியாமல் வந்து கேட்குறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அடுத்தது ஐந்தாவது உரைத்தல் அப்படின்னா சொல்லுதல். நம்ம ஏதாவது மேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாடத்தில் இருக்கிற அர்த்தங்களை மேம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாடத்தை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா உரைத்தல் சொல்லுவோம். உரைத்தல் அப்படின்னா சொல்லுதல். ஆறாவது பாருங்க ஒளி. இது வந்து இயல்புலகரம். ஓக்கு பக்கத்தில் இயல்புலகரம் வந்து ஒளின்னு சொன்னால் அதுக்கு சத்தம் அப்படின்னு பெயர். அடுத்தது பாருங்க ஏழாவது இந்த ஒளி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓ பக்கத்தில் பொதுலகரம் கொடுத்துருந்தாங்கன்னா, பொதுலகரம் லீ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒளிக்கு பேர் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எட்டாவது பாருங்க கதிரவன். கதிரவன் அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கதிரவன். இன்னொன்று கூட இருக்குன்னா ஞாயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சூரியனோட இன்னொரு பெயர் என்னது, ஞாயிறு. ஓகேவா. அடுத்தது 9 பாருங்க களிப்பு. களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, ஹாப்பியாக இருக்கிறது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, ஏதாவது பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. 10வது பாருங்க காலை. காலை அப்படின்னா சூரியன் உதிக்கும் நேரம். இயல்பு லகரம் வந்த லை, அதாவது காக்கு பக்கத்தில் இயல்பு லகரம் கொண்ட லை வந்துச்சுன்னா இந்த காலைக்கு சூரியன் உதிக்கும் நேரம் அப்படின்னு பொருள். 11 பாருங்க கா லை. இது வந்து பொதுலகரம் கொண்ட லை. காக்கு பக்கத்தில் பொதுலகரம் கொண்ட லை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எருது. எருதுனா என்ன பண்ணுவோம், காட்டில் இல்லையா, காடுகளில் வந்து தோட்டங்களில் வந்து உழவுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா மாடு, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோன்னா எருதுன்னு சொல்லுவோம். 12 பாருங்க கூட்டம். கூட்டம் அப்படின்னா கும்பல். அங்கே பாரு கும்பலாக நிற்கிறாங்க, கூட்டமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கூட்டம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா கும்பல். 13 பாருங்க சேகரித்தல். சேகரித்தல் அப்படின்னா ஒன்று திரட்டுதல், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஒன்று திரட்டுதல். சேகரித்தல் அப்படின்னா ஒன்று திரட்டுதல். 14 பாருங்க சேர்த்தல். சேர்த்தல் அப்படின்னா இணைத்தல்.
சேகரித்தல் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணி வைக்கிறது. சேர்த்தல் அப்படின்னா இணைத்தல், இதுதான் ஜாயின் பண்ணுறது. 14க்கு பேர் தான் என்னதுன்னா ஜாயின் பண்ணி வைக்கிறது. 15 பாருங்க, தகுதி. தகுதினா அப்படின்னா தரம், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து தகுதி. தகுதிக்கு இன்னொரு பேர் என்னென்னா தரம்னு கூட சொல்லலாம். 16 பாருங்க, தெளிவாக அப்படின்னா என்னது, விளக்கமாக. மேம் எங்களுக்கு இந்த சம் கொஞ்சம் மேக்ஸில் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் மேம் வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோன்னா விளக்கமாக அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தெளிவாக அப்படின்னா விளக்கமாக. 17 பாருங்க, 17 நித்திலம் அப்படின்னா முத்து. முத்துங்கிறது கடலில் வந்து சிப்பிக்குள் முத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாசியிலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் கலரில் குண்டு குண்டா கலர் கலராக இருக்கும், அதுக்கு பேர் முத்து. விலையுறந்த பொருள் இது, அதுக்கு பேர் நித்திலம் அப்படிங்கிற பேர் என்னென்னா முத்துன்னு கூட சொல்லுவாங்க. 18 நூல். நூல் அப்படின்னா புத்தகம். 19 நேர்மை. நேர்மைனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா உண்மைன்னு கூட சொல்லுவாங்க. அவன் நேர்மையானவர், ரொம்ப உண்மையானவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நேர்மைனா என்னது, உண்மை அப்படின்னு பொருள். 20 பாருங்க, பகைவர்கள். பகைவர்கள் அப்படின்னா எதிரிகள். கிளாஸில் எல்லோரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அவன் என்னோட எனிமி, இவன் என்னோட எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னதுன்னா பகைவர்கள். ப்ளூரலில் சொன்னோம்னா பகைவர்கள், எதிரிகள். அதோட இன்னொரு மீனிங் என்னென்னா எதிரிகள். ஆனால் கிளாஸில் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டுட்டு எனிமிஸ் இருக்கக்கூடாது, எல்லாருமே என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அடுத்தது 21 பாருங்க, பனி. பா போட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். தாக்கு முன்னாடி சாரி 21 பனி. பா நீ இருக்கு இல்லையா, இந்த நாவை என்னன்னு சொல்லுவோன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். டாக்கு பக்கத்தில் டாக்கு அடுத்து வர்றதுனால டானா காங்காச்சா சொல்லும்போது டாக்கு அப்புறம் வந்து கா கா சா ஞா டானா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, டாக்கு அப்புறம் நான் வர்றதுனால இந்த நாவை என்னன்னு சொல்லுவோன்னா 3 சுழி நான் சொல்லக்கூடாது, தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இப்போது இந்த பா பக்கத்தில் தன்னகரம் வந்து நீ வந்துச்சுன்னா இந்த பணிக்கு ப நீ, இந்த பணிக்கு மீனிங் என்னென்னா வேலை. ஓகேவா. இதே வந்து பாக்கு பக்கத்தில் இதுக்கு பேர் ரன்னகரம்னு சொல்லுவாங்க. காங்காச்சா சொல்லும்போது கடைசியில் என்ன சொல்லுவோன்னா ரா போட்டு நான் போடுவோம், அதனால் ராக்கு அடுத்து வர்றதுனால இதை ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னகரம் போட்ட நீ வந்துச்சுன்னா பாக்கு பக்கத்தில் ரன்னகரம் போட்ட ரன்னகரம் அந்த நீ வந்துச்சுன்னா இதோட பெயர் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்னோன்னு சொல்லுவோம். பனிக்காலம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 22 பாருங்க, பள்ளி. ஒரு சிறிய உயிரி. பள்ளி பா போட்டு இயல்பு லகரம் கொண்ட இல்லும் லீயும் போட்டோன்னா இந்த பள்ளிக்கு பெயர் ஒரு சிறிய உயிரி. இந்த பள்ளியோட பொருள் வந்து ஒரு சிறிய உயிரி. 23 பள்ளி. பா இல் லீ. பொதுலகரம் கொண்ட இல்லும் லீயும் பாக்கு பக்கத்தில் வந்து இந்த பள்ளி வந்துச்சுன்னா கல்வி கற்கும் இடம் அப்படின்னு அதோட பொருள். கல்வி கற்கும் இடம் என்னது, ஸ்கூல். ஸ்கூலில் தமிழ் என்னன்னு சொல்லுவோம், பள்ளி, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பள்ளி தான் இந்த கல்வி கற்கும் இடம். 24 பாருங்க, மிக்காரை. நான் ஏற்கனவே நம்ம கிளாஸில் இனிய வினாற்பதுங்கிற ஒரு செயல் பகுதி எடுக்கும் பொழுது மிக்காரை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், உயர்ந்தோரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. அப்போ மிக்காரை அப்படின்னா அதோட பொருள் என்னது, உயர்ந்தோரை. அடுத்தது 25க்கு பதுவாக அங்கே 24ன்னு கொடுத்துருக்காங்க, அதை என்னென்னு மாற்றிக்கலான்னா 25ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா. 25வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா முயற்சி. முயற்சின்னா என்ன பொருள்னா ஊக்கம். ஆத்திச்சூடியில் ஒரு லைன் படிச்சிருக்கீங்க, ஞாபகம். முயற்சி அப்படின்னா ஊக்கம். ஆத்திச்சூடியில் என்ன பார்த்துருக்கீங்க, ஊக்கம் அது கைவிடேல். என்ன வந்தாலும் நம்ம ஒரு செயலை எடுத்துட்டோன்னா அதில் வெற்றி பெற வரைக்கும் என்ன பண்ணணும், ஊக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. முயற்சி கைவிடக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அதுதான் முயற்சி அப்படின்னா என்னது, ஊக்கம் அப்படிங்கிறது பொருள்.
ஓகே குட்டீஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் படித்து பாருங்கள். 1 முதல் 10 வரைக்கும் இருக்கிற அகர முதலியை ஒரு முறை வீட்டு பாடமாக எழுதி அனுப்புங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போமா? நன்றி குழந்தைகளே.